வணக்கம் மக்களே. ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவாக போடுறேன். வீடியோவாக போகிறதுக்கு முக்கியமான காரணம், வீடியோ போடணுன்றதை விட சொல்ல வர விஷயத்த சார்ட்டில் வச்சு சொல்லிடலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, உங்களுக்கான டேட்டாவை கையில் கொடுத்துடலாம் தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நாளைக்கு டெய்லி இதில் ஒன்றும், டெய்லி ரிப்போர்ட் எப்படி இருக்கணும், வீக்லி இந்த வீக் எப்படி இருக்குன்றதை பற்றியுமான வீடியோ இது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு நோட்ஸாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இந்த வாரம் பூரா நீங்கள் இந்த லெவலை மட்டும் மேனேஜ் பண்ணிங்கன்னா போதும். இல்லாட்டி ஒரு முறையும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நிஃப்டி வந்து க்ளோஸ் வந்து 24,741 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று என்னென்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் அங்கேருந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு சின்னதாக பாசிட்டிவ் மோடுக்கும் போயிடுச்சு. இது வந்து பேங்க் நிஃப்டிலே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நெகட்டிவாக, அதாவது நம்ம சப்போர்ட் ஏரியாவெல்லாம் கீழே ரொம்ப வராமல் டக்குன்னு வந்து ஒரு ஒரு பாசிபிளான ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 25,050 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 25,050க்கு மேலே போகிறப்ப தான் இந்த அடுத்த பிரேக் அவுட் இருக்கும். இல்லாட்டி இந்த ஏரியாவிலே கன்சல்டேஷனில் இருக்கும். 25,050 தாண்டிச்சுன்னா 25,150 அது வந்து வீக்லிக்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த வீக்லி வந்து 25,150 தாண்டிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீக்லிக்கானது. ஸோ டெய்லியில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,620 இந்த ஏரியா இந்த ஜோனை வந்து கிராஸ் இந்த ஜோனை உடைச்சிச்சின்னா மறுபடியும் இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது சரியாக தான் இது பண்ணுறேன்னா தெரியல, இது கோடெல்லாம் போட தெரியல. ஓகே, இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டெய்லியில் பார்க்குறப்போ இந்த 24,620 சப்போர்ட்டு அதை உடச்சிச்சின்னா கீழே வரும். மேலே வந்து 25,050 வரைக்கும் ஒரு ரேலி போகலாம். இந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீக்கில் டெய்லிக்கு இது வீக்லி வந்து 25,150 அதை உடச்சிச்சின்னா 25,550 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 25,550 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதே தான், 24,620 கரெக்டு, 24,620 இதுதான் இப்போ வீக்லிக்கும் இதுதான் சப்போர்ட்டு. இதை உடைச்சிச்சு அப்படின்னா 24,390 கரெக்டு. இது வந்து வீக்லிக்கான சப்போர்ட்டு. அதையும் தாண்டி உடைச்சா இன்னும் ரொம்ப கீழே வரும். ஸோ வீக்லிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு இதுதான். இது வந்து நிஃப்டிக்குங்க இதுதான். இது வந்து வீக்லிக்கான சப்போர்ட் ஏரியா. இது வீக்லி சார்ட்டை காமிச்சிருக்கேன், முதலே காமிச்சிருக்கணும். ரைட்டு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் 54,100க்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னு சொன்னோம். ஆனால் பார்த்திங்கன்னா டெய்லியில் வந்து ஒரு 2-3 நாளாக வந்து இல்லை 4 நாளாகவே வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு திரும்பிட்டே இருந்தது. நேற்று நல்ல செல்லிங் வந்தாலும் நல்ல ரிட்டர்ன் ஆகி 54,114 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. ஆனால் நெகட்டிவில் இருந்து கொஞ்சம் வெளியே மேலே போய் நிற்கிறதா இது இருக்குது. இது ஸோ அதனால் இது ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. மேலே வந்து இப்போது 54,310 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், 54,310 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததாக 54,570 இது பேங்க் நிஃப்டிக்கு டெய்லி பேசிஸில். சப்போர்ட்னு எடுத்திங்கன்னா 53,600 இந்த ஏரியா, இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம். 53,600 இது வந்து சப்போர்ட் ஏரியா. 53,150 அதை உடச்சிச்சின்னா 53,150 வரைக்கும் அடுத்த செல்லிங் வரும். அது வரைக்கும் அடுத்த டார்கெட் கீழே வரும். இதுவே வீக்லி அப்படின்னு போனீங்கன்னா வீக்லி சார்ட்டில்
இதே தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து 54,450 கரெக்ட். இந்த 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 ஏரியா வந்து 54,450 வந்து இந்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதுக்கு மேலே போகுது அப்படின்றப்போ 55,250 மேலே. வீக்லியில் சப்போர்ட் வந்து அதே 53,600. ஏன்னா இந்த நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு சப்போர்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து தான் போகிறாங்க. அது டெய்லிக்கும் சரி வீக்லிக்கும் அது அப்படி தான் இருக்குது. 53,600 சப்போர்ட்டு. அதை உடச்சிச்சின்னா அங்கேருந்து 52,770 வரைக்கும் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு இது இருக்குது. ஆனாலும் இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயத்தில் தான் இருக்குது இது பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி அடுத்த பெருசு யாருன்னா சிஎன்எக்ஸ் ஐடி. ஐடியோட நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிருந்தோம். இவன் தான் வந்து நிஃப்டியை தூக்கிட்டு போகிறாருன்னு. ஆனால் அது நெகட்டிவாக மாறி வந்துருச்சு. இப்போயும் டெய்லி க்ளோஸில் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அது வந்து 34,730 வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது அதுக்கும் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த வீக்லி க்ளோசிங் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது இன்னும் கூட ஒரு டெம்ப்ரவரியான ஒரு செல் ஆஃப் வரப்போகுது. டெம்ப்ரவரியாக எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 33,790 வரைக்கும் 33,790 இந்த இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் வந்து இவ்வளோ தூரம் இறங்கிட்டு க்ளோஸ் வந்து 34,515க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு இங்கேருந்து அது பெருசாக ரெக்கவர் ஆகும். ஏன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்காக வந்து கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் கீழே ஒரு சின்ன டார்கெட் இருக்கிறதுனால இந்த 33,790 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து 36,000 தாண்டணும். இப்பொழுதுக்கு அது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் 36,000 தாண்டதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஆட்டோ செக்டார் சார் வந்து நல்லா தான் போயிட்டுருக்காரு. ஆனால் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு டெய்லியில் ஒரு நல்ல ஓவர் பாட்டில் இருக்கார். நல்லா சமீபத்தில் நல்லா ஏறினதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இப்போ இந்த ஜோனை தாண்டணும். 26,320க்கு மேலே அது நின்றுச்சு. 26,730க்கு மேலே அது நின்னால் 27,080 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து ஓவர் பாட்டாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து சில செக்டர் வந்து நல்ல ரேலி கொடுத்துக்கிட்டே இருப்பான் கண்டினியூஸாக. அப்படி போனாலும் போகலாம். அல்லது இவ்வளோ ஏறினதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அப்புறம் இது வந்து இப்போ டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை தான் புல்லிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. நல்ல பேட்டர்ன். இது இப்படி வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்லா ஏறுன்றது கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன். ஆனாலும் இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர வேண்டிய இருக்கிறதுனால, ஏன்னா ஓவர் பாட்டில் இருக்கிறதுனால கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஆனால் எப்போல்லாம் கீழே வருதோ ஆட்டோ செக்டார் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு ரேலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 காரணம் உங்களுக்கு தெரியும். ஒன்று செமிகண்டக்டர் வந்து நம்மளே இது பண்ணுறதுனால இது ஆட்டோ செக்டாரோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஒன்று. 2வது ஜிஎஸ்டி. ஸோ அது வந்து சேல்ஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுனால அது ஒரு ரீசன். அப்புறம் முக்கியமான சார் வந்து இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இது மட்டும் கொஞ்சம் சீரியஸான விஷயன்றதுனால இதோட முடிச்சுக்கலாம். நம்ம எஃப்எம்சிஜி வந்து நெகட்டிவாக மாறி இருக்கார் சார். நெகட்டிவாக மாறி இருக்கார். க்ளோஸ் வந்து 56,292. டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா
ரெசிஸ்டன்ஸு 57,000. இனி அது கஷ்டம். 57,000 தாண்டுறது ரெசிஸ்டன்ஸுன்றது இப்பொழுதைக்கு கஷ்டம். ஒருவேளை தாண்டினா பெரிய விஷயம். அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55,900. அதாவது இங்கேருந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு 300-400 பாயிண்ட்டு தான். அவ முக்கால் பெர்சன்டேஜ்னு வச்சுங்களேன். இதில் நம்பராக பார்க்குறதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3/4%. அதை உடைச்சா அடுத்து இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து, அதாவது டெய்லி பேசிஸில் சொல்கிறேன், 55,600. ஸோ அதுவும் அப்போ மொத்தத்துக்கு ஒரு 1.5% தான் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. பட் அதை உடைக்கும் பட்சத்தில், ஏன்னா வீக்லியில் பாருங்கள் ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் பெரிய செல்லிங் இருக்குது சார். இந்த வாரம் வந்து 55,900க்கு மேலே கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. 55,900க்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா 52,400 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஏரியான்னு வச்சுங்களேன். எஸ், 52,400 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐடிசி, இண்டியன் யூனிலிவர், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எப்போ எந்த ஸ்டாக்கை போட்டு அடித்து செக்டார் எழுதிட்டு வருவாங்க தெரியாது. அது வேணால் தனியாக வேணால் பார்க்கலாம். ஸோ எல்லா செக்டாரையுமே வாரம் சொல்லலாம், இல்லை டெய்லி கூட சொல்லலாம். இது இங்கே அது அங்கே அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுதுக்கு இந்த 4-5 செக்டார் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இது பற்றி வந்து உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியே வீடியோ போடலாமா, இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம், இல்லை உங்களுக்கு இது போர் அடிக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா நான் சும்மா ஒரு படத்தை காமிச்சிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்ருக்கிறதுனால அதுக்காக உங்களுக்கு என்டர்டெயின்லாம் பண்ண முடியாது. நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, இல்லை இந்த மாதிரி கொடுத்தா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னா அது மாதிரியே போட்டுக்கலாம். என்னென்ன மாதிரியான வீடியோஸாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸாக பண்ணி லாங் டேர்முக்காக சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் உங்கள் சைட்லேருந்து என்ன ஒப்பீனியன் சொல்லுங்கள். வீடியோ ஒன்றும் பெரிய இது குவாலிட்டியெல்லாம் இருக்க போகிறதில்ல. பட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் போதும். இல்லை நமக்கு என்ன வீடியோ வச்சு என்ன பண்ண போகிறோம். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்தராக வீடியோ போகிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.